நான் ஒரு பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரிஞ்சுன்னு வந்தேன். அப்போ ஓட்டப்பந்தயம் நடக்கிறதுக்கு குழந்தைகளெல்லாம் நின்றுட்டு இருந்தது. அப்போ 9ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு மாணவன் என்கிட்ட வந்து, டீச்சர் டீச்சர் இங்கே வாங்களே அப்படின்னு சொன்னான். என்ன கண்ணா அப்படின்னு கேட்டேன். எங்கள் அக்காவுக்கு வந்திருக்கு, அந்த பொண்ணு அழறா அப்படின்னு சொன்னேன். பொண்ணு புரியல. அக்காவுக்கு வந்திருக்குன்னா சரி நீ போ, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். நான் போய் பார்க்கும் பொழுது அந்த குழந்தை அந்த வெள்ளை பாவாடையில் ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கிறது எனக்கு தெரிஞ்சுது. அந்த குழந்தை எவ்வளோ அழகாக எங்கள் அக்காவுக்கு வந்திருக்கு, அந்த பொண்ணு அழகா அப்படின்னு எவ்வளோ ஒரு தன்மையோடு அந்த குழந்தை சொன்னான்றதை நினச்சி ரொம்ப பெருமிதமாக இருந்தது. என்ன அப்படின்னா, தன்னொத்த தோழி அந்த பொண்ணும் ஆணும், அவளுக்கு ஏதோ கஷ்டம், அவள் அதை புரிஞ்சிக்கலை. ஆனால் நமக்கு அது தெரியுது. ஆனால் நம்ம அதெல்லாம் சொல்லலாமா கூடாதோன்னு அந்த குழந்தை என்கிட்ட சொன்னது. இப்போ இந்த காலங்கள் அப்படிங்கிறது எவ்வளவு இம்ப்ரூவ் ஆகிருக்கு, எவ்வளவு பாதுகாப்பும் எவ்வளவு தோழமையும் கொடுக்கறது. குழந்தைகள்லாம் எவ்வளவு ஆண் குழந்தைகள் பொன் குழந்தைகள் எல்லாம் எவ்வளோ சமத்தாக இருக்கான்றத எனக்கு இந்த நிகழ்வு ரொம்ப நெகிழ்ச்சி ஏற்படுத்திது. அந்த குழந்தைய நான் பாராட்டினேன். அதுக்கப்புறம் அவள் அம்மா அப்பாவிட்டையும் சொல்லி குழந்தைய நன்னா வளர்த்துருக்குங்கோ அப்படின்னு சந்தோஷப்பட்டுனேன். தலைமை ஆசிரியர்கிட்டையும் சொல்லி அந்த குழந்தைக்கு அதுக்கான சிறப்பான ஒரு நல்லொழுக்க பரிசுன்னு வாங்கி கொடுத்தேன். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க.